Good evening, my dear friends. Today I am going to give you a small presentation on the art of real living, that is, that devotional and spiritual life of an individual, where he will get success in his career for the world as well as for the eternal living. In this presentations, I am going to explain what are the benefits of surrendering our life to the great Almighty, how we will be having the confidence about ourselves. நம்ம கடவுளை ஒன்று இருக்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்கின்ற பலன்களை பற்றி நானும் இந்த உலக வாழ்க்கை என்பது கடவுளால் நம்மளுக்கு அருளப்பட்டது. இந்த வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய கடமைகள் என்ன, ஃபார் த ப்ரெசன்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபார் தி எட்டர்னல் லிவிங். ஸோ எட்டர்னல் லிவிங் பார்த்திங்கன்னா நம்முடைய மறைவுக்கு முன்னால் ஏற்படக்கூடிய வாழ்க்கைக்கு நாம் தயார் செய்யும் நிலை. இந்த நிலை எப்படி என்றால், வாட் எவர் த ஹையர் லெவல் ஆஃப் that heaven, we have to work out for that one in this world itself. இந்த உலகத்தில் நாம் செய்யும் அனைத்து காரியங்களுமே நம்மளுடைய மறுமை வாழ்வை, அதாவது இந்த சொர்க்கத்தில் நமக்கு எந்த தகுதியில் நாம் இருக்கப் போகின்றோம் என்பதை அதற்கான உழைப்பை போடும் உலகம் இந்த உலக வாழ்க்கை தான். இதை நாம் எந்த விதத்தில் பயன்படுத்தி கொள்கின்றோம் என்பது மிக மிக முக்கியம். இஃப் யூ திங்க், if I do one thing good in a day, the God will give multi-folded benefits in eternal living. For that, it is the earth is the place, the universe is the place where you have to earn your eternal living. If you have done good things, you will be multifolded with multiple benefits. If you done bad things, it will be taken as a single only for accountability. So to have a spiritual life, we have to sacrifice many things. We have to adopt a common discipline, consistency on our activities. We have to be more generous in giving than taking. Once you are giving elaborately to the downtrodden people, the great Almighty will provide you in a multifolded benefits. இந்த வாழ்க்கை முறையில் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றியை நிர்ணயிக்கின்றது. நீங்கள் பூமியில் ஒரு நல்ல காரியத்தை செய்யும் பொழுது அதற்கான பிரதிபலன் உங்களுக்கு பன்மடங்காக கடவுள் வழங்குகிறார். If you do a mistake, your accountability only for that particular mistake only. God is so much, that much generous. இந்த பூமியில் மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்கிறார்கள் அதை பொறுத்து தான் அவர்களுடைய மறுமை வாழ்க்கை அமைகின்றது. அதற்கான உழைப்பு செய்ய வேண்டிய இடம் இந்த பூமி. இந்த பூமியில் நீங்கள் எவ்வளவு தெளிவாக கடுமையான உழைப்பை மேற்கொள்கிறீர்கள், அதற்கு பிரதிபலனாக உங்களுக்கு பன்மடங்காக கடவுள் சொர்க்கத்தில் ஒரு சிறந்த நிலையை உங்களுக்கு அமர்த்துகின்றார். நீங்கள் பூமியில் எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்கின்றீர்களோ அவை உமக்கு மறுமை, தட் இஸ் த ஆஃப்டர் திஸ் universal life, you will be kept in a special status. It is based on your performance in the earth. நாம் தவறு செஞ்சால் அந்த தவறுக்கு ஒரு தண்டனை தான் கடவுள் கணக்கில் எடுப்பார். நீங்கள் நன்மைகள் செய்தால் ஒரு நன்மைக்கு பல நன்மைகள் உங்கள் கணக்கில் எழுதி வைக்கப்படும். நாளை ஆன் தி ஜட்ஜ்மெண்ட் டே நன்மை தராசுகள் அதிகமாக இருப்பவர்கள் சொர்க்கத்தில்
அந்த பலன்களின் பலத்தை பொறுத்து அவர்களுடைய நிலைப்பாடு நிர்ணயிக்கப்படுகின்றது. If you have done good things and your credential is more than your curse, then you will be going to the heaven. Hell is the place where your errors and mistakes will be calculated, and to your left hand and right hand will give what are your credentials and what are your merits and demerits. அந்த வாழ்க்கைக்கு நாம் தயார் செய்யும் ஒரே இடம்தான் இந்த பூலோகம். இந்த பூலோகத்தில் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு கடுமையாக உழைக்கின்றோமோ, நேர்மையாக உழைக்கின்றோமோ, அதற்கான உழைப்பை நாம் செய்கின்றோமோ, அந்த பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். கடவுள் ஒன்றி இருப்பது, நாம் அவரிடம் நம்மை அர்ப்பணிப்பது, நமக்கு அனைத்து வகையிலும் பாதுகாப்பும், நம்மளுடைய அனைத்து காரியங்களும் வெற்றியும், நம் மனதில் பலமும் உடல் பலமும் ஆரோக்கியமும் நமக்கு கிடைக்கின்றன. இந்த வாழ்க்கைக்கான தயாரிப்பு நம்முடைய ஒவ்வொரு மனிதனின் கையிலும் இருக்கின்றது. யுவர் லைஃப் இஸ் ஆன் யுவர் டீட்ஸ். வாட் யூ சோ வாட் யூ ரீப். நீங்கள் நல்லது செய்தால் நீங்கள் நன்மையை அறுவடை செய்வீர்கள், தீமையை செய்தால் நீங்கள் தீமையை அறுவடை செய்வீர்கள். அதனால் என் அருமை நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் உங்களால் முடிந்த அளவிற்கு எந்த அளவிற்கு நீங்கள் அதிகமாக நன்மைகளை செய்கின்றீர்களோ அந்த நன்மைக்கு உங்களுக்கு பதிலாக பன்மடங்கு நன்மைகள் எல்லாம் வல்ல இறைவனிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கின்றது. அது மட்டுமில்லை, உங்களுடைய பாதை மிகவும் தெளிவானதாகவும் உங்களுக்கு அச்சமற்றவர்களாக எங்கேயுமே நீங்கள் சென்று சாதிக்க முடியும். இந்த வாழ்க்கையில் அதற்கான உழைப்பை நாம் சிறந்த முறையில் செய்ய வேண்டும். நாம் மட்டும் செய்வது மட்டுமல்லாமல் மற்றவரையும் அந்த விஷயத்திற்காக நாம் தூண்ட வேண்டும். You have to induce other persons to do good rituals, good deeds, because the life in universe is very limited. We don't know when is our judgment day, when will God will call us back. But before that we have to prepare for the eternal living. நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நன்மையான காரியங்கள் செய்கின்றோமோ அவை நம்முடைய எதிர்காலத்தை பிரதிபலிக்கப் போகின்றன. என் அருமை நண்பர்களே, தங்களுக்கு ஒரு நன்மை வருகின்றது என்றால் அது தங்களுடைய செயல்களாலேயே ஏற்படுகின்றது. ஒரு தீமை ஏற்படுகின்றாலும் தங்களுடைய செயல்களால் தான் ஏற்படுகின்றது. ஸோ த குட் அண்ட் பெஸ்ட் அண்ட் worst is based on your input which you have given. நம்ம வாழ்க்கையில் நம்ம என்னதை போடுறோமோ அதுதான் பன்மடங்கு நமக்கு கிடைக்க போகுது. பிரபஞ்சத்தில் நல்ல எண்ணங்கள், உதவும் மனப்பான்மை, யாராவது ஒருத்தர் கஷ்டப்படும் போது நம்ம கண்டுக்காமல் போகாமல் இருக்காமல் அவங்களுக்காக போய் நம்ம செய்கின்ற உதவிகள், கடவுள் நம்மளை என்றைக்குமே கைவிட மாட்டார். நம்மளோட வாழ்க்கைங்கிறது கடவுளை ஒன்றி தான் இருக்குது. மனிதர்களுக்கு சேவை மகேஸ்வரனுடைய சேவையாகின்றது. நீங்கள் யாருக்காவது ஒரு உதவி செய்தால் அவரிடம் பல பிரதிபலனை எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. கடவுள் அதை உங்களுக்கு பன்மடங்காக உங்களுக்கு சந்தர்ப்பம் சமயங்கள் பார்த்து தருவார். உங்களுடைய செயல்கள் அனைத்தும் வெற்றியை நோக்கி செல்லும். நீங்கள் முழுமையாக கடவுளை சார்ந்திருக்கும் பொழுது உங்களுடைய ஒவ்வொரு வெற்றியும் கடவுள் தாராளமாக வழங்கக்கூடியவராக இருக்கின்றார். கடவுளை நம்பினார் என்றும் கைவிடப்பட மாட்டார். மனிதர்களை ஏமாற்றாதீர்கள். மக்கள் சேவையே மகேசன் சேவை. நீங்கள் ஒரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய சேவை அதுவே நீங்கள் கடவுளுக்கு செய்ய வேண்டிய சேவைகின்றார்கள். கடவுள் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கின்றார். அவர் பிரபஞ்சத்தை படைத்து பரபாலித்து வருகிறார். அவருக்கு 1000 கடமைகள் இருக்கின்றன. அவர் அனைவரையும் பார்க்கிறார். அவர்களுடைய கஷ்டங்களும் போக்குகின்றார். நாம் அவருடைய உழைப்பில் நாம் பங்கெடுத்து நாமும் அந்த சேவையை செய்தால் அவர் மிகவும் சந்தோஷம் அடைந்து உங்களுக்கு என்ன தேவை, உங்களுடைய கழுத்து நரம்பின் அருகிலிருந்து உண்மை அவர் கண்காணித்து வருகிறார். உங்களுக்கு ஒரு நன்மை வருகின்றது என்றாலும் ஒரு தீவை வென்றாலும் அதிலிருந்து பாதிப்பு நீங்கள் கடவுளை ஒன்றி இருப்பதை பொறுத்து இருக்கின்றது. If you are totally devoted to your life and surrender the life to the God will look after everything, even your family, your future life, your
present life, and everything will be looked after by God. Thank you very much, my dear friends. Be in touch with God.